அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். பொதுவாக நம்மள்கிட்ட பொருளாதாரத்தில் ஒருவரை காட்டிலும் ஒருவர் முந்தி செல்ல வேண்டும் என்ற பேராவல் நம்மள்கிட்ட யதார்த்தமாக இப்போ இருக்கிறதல்லவா? அதுபோல் நபி தோழர்களிடம் ஒரு பண்பு உண்டு. யாராவது நன்மையில் முந்தி செல்லக்கூடிய நபராக அவரை பற்றி பேசப்பட்டாகன்னு சொன்னால், அவரை காட்டிலும் நான் நன்மையில் முந்த வேண்டும், அதற்கு என்ன செயல் செய்தால் அந்த நன்மையில் முந்தலாம்ங்கிற அந்த கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒவ்வொரு தோழர்களும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறார், யா ரசூலல்லாஹ், வாங்கு சொல்கிறாங்கல்ல, வாங்கு சொல்பவர்களுடைய சிறப்புகளை பற்றி நீங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அவர்கள் நன்மையில் எல்லா விதத்திலும் சிறப்பானவர்களாக எங்களை விட முந்தி சென்று கொண்டே இருக்கிறாங்க. அவரை காட்டுகளும் சிறப்பாகிறதுக்கு என்ன வழிங்கிற அந்த செயலை, அந்த வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. இந்த ஹதீஸை நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவங்க அறிவிப்பாங்க. சுனான் அபுதாவுத், முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு யதார்த்தமாக இப்படி ஒரு பதிலை தர்றாங்க. பாங்கு சொல்பவனுடைய சிறப்பை நீயும் அடையணுமா? பாங்கு சொல்கிறார்ல, அவர் சொல்லக்கூடிய அதே வார்த்தையை நீயும் திரும்ப சொல்லு. பாங்கு சொல்லக்கூடிய நபருடைய வார்த்தையை காதில் செவி தாழ்த்தி கேட்டு அவர் சொல்லக்கூடிய அதே வார்த்தையை நீயும் திரும்ப கேளு. பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்பாக ஃபஸ்அல், அல்லாஹ்ட்ட நீ கேளு, நீ எதனை கேட்டாயோ அது உனக்கு கொடுக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதில் ரெண்டு விஷயம், நன்மையை விட அவரை கற்று முந்தக்கூடிய ஒரு விஷயம், மற்றொன்று நம்ம கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் உடனே அங்கீகரிக்கிறதுங்கிறது மற்றொரு விஷயம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மற்றொரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸும் சுனன் அபுதாவுத், இமாம் நஸீ அவர்கள் சுனனுல் குப்ராவில் இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. அத்தாவத்து, நம்ம கேட்கக்கூடிய அந்த துவா லா துரத்து, அது மறுக்கப்படாது, அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். எப்போ அது கேட்கணும்னு, பாங்கு சொல்லி முடித்ததிலிருந்து காமத்து சொல்லப்படக்கூடிய அந்த காலங்கள் வரை, அந்த இடைப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய அந்த துவா இருக்கிறதல்லவா, அது மறுக்கப்படாது, அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.